நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் அழாதரா, கைபாம் அழாதரா. டேய் சாருக்கு ஒன்னாவாதுரா, அழாதரா. டேய் என்ன அவனை வர கொஞ்சிட்டு இருக்கீங்க? பண்றதையும் பண்ணிட்டு அழுவுறத பாரு. எனக்கு வர கோவத்துக்கு அடிச்ச உன் மண்டையெல்லாம் உடைச்சிருவேன். கோவப்படாத டப்பாசு, அவன் என்ன வேணும் நான் பண்ணா? ஆமா டப்பாசு, பாவம் கைபம், அவனே நொந்து போயிட்டு இருக்கான். அவனை இன்னும் நோகடிக்கிறீங்க. அங்க ஒருத்தர் சாக கிடக்குறாரு. யாரால? இவனால. இவனை திட்டுறது உனக்கு பெருசா தெரியுதா? சாருக்கு மட்டும் என்னாச்சுன்னு கேள்விப்பட்டேன். நீ செத்தடி, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏ டால்டா, ஸ்டாலின் சாருக்கு என்னாச்சுன்னு தெரியாம ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த கொலவரி? அதுதான் நானும் சொல்றேன். நீங்களா ஏன் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க? நம்ம ஸ்டாலின் சாருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்லபடியா திரும்பி வருவாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணா. ஏ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா அந்த கும்கி எங்கடா? யாரு? நம்ம ஆலயமணிய சொல்றியா? அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பாத்தியாடி, அவன் போன் கொண்டு வர போய் தாண்டி இந்த பிரச்சனையே. இப்ப அவனையும் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்களா? அவன் ஆரம்பத்துல இருந்து உங்க கூட தாண்டா இருக்கான். அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீங்க எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தானடா. எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அவரை போட்டு தள்ளிட்டீங்களா? தப்பாசு, ஏன் அப்பத்துல இருந்து தப்பு தப்பா பேசுற? இப்படி ஒரு காரியத்தை பண்ணவங்கள வேற எப்படி பேச சொல்ற? அப்படி பேசாதடி, ஒரு மாதிரியா இருக்கு. நல்லது நடக்கும்னு நினை, நல்லதாவே நடக்கும். என்னன்னே தெரியல, எல்லாரும் மேலயும் கோவமா வருது. நம்ம சாருக்கு ஏன் இப்படி ஆகணும்? நம்ம மேல வச்சிருந்த பாசத்தாலதான் சாருக்கு இந்த நிலைமை. இப்படி ஆளாளுக்கு அழுதுருந்தா இப்ப என்னதான் செய்யறது? சரி, அந்த குருவி என்னதான் சொல்லுது? குருவிதான் எந்த தகவலையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கூட போனாரே தமிழையா, அவரும் எதுவும் சொல்லியா? அவர்கிட்ட போய் நம்ம எல்லாம் பேச முடியுமா? எதை கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாரு. ஆனா நிலைமை கொஞ்சம் சீரியஸ் தானு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமா, உனக்கு யார் சொன்னது? சனியோட அப்பா தான் சொன்னாங்க. நம்ம எச்எம் கூட சாரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களாம். இப்ப யார்கிட்ட கேட்கணும் கூட தெரியல. இப்ப எப்படி போய் பாக்குறது? இவங்க யாராச்சும் கூட்டிட்டு போனாதான் நம்ம போய் பார்க்க முடியும். அதுக்காக பெர்மிஷன் எல்லாம் வாங்கணும். ஆமா, நம்ம மொத்தம் கிளாஸ் போய் பார்க்கணும்னா பெர்மிஷன் கேட்டே ஆகணும். கேபி, அங்க போய் எச்எம். டேய் கைபாம், எச்எம் சார் போறாரா? நம்ம ஸ்டாலின் சார் எப்படி இருக்காருன்னு கேட்கலாம்டா. வாடா. வாட்டுட்டேன் வாடி. ஏய் எல்லாரும் ஒரே நேரத்துல போகாதீங்க, இருங்க, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும். சரி. சார் 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 சார். என்ன சார், இங்க பாருங்க, உங்களை யாரையும் பார்க்கவும் பேசவும் எனக்கு பிடிக்கல. தயவு செய்து தொல்லை பண்ணாம போயிடுங்க. சார் ஸ்டாலின் சார் எப்படி சார் இருக்காங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நல்லபடியா இங்க ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த ஸ்கூல் ஃபுல்லா அவனைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தது. இப்ப இங்க அவனே இல்லாம பண்ணிட்டீங்க. அவன் உங்களை எல்லாம் எப்படி நேசிச்சான், உங்களுக்காக எவ்வளவு தியாகம் எல்லாம் பண்ணான். ஆனா பதிலுக்கு நீங்க அவனுக்கு என்ன பண்ணீங்க? அவனுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தானே கொடுத்தீங்க. சாரி சார். தப்பு பண்றது பிள்ளைங்களோட இயல்புதான். ஆனா அதுக்காக இப்படியா? இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்தையும் குடும்பத்தினவனை நினைச்சுதான் நான் ரசிச்சேன். ஆனா இப்ப நீங்க பண்ண காரியத்தை பார்த்தா என்னால அவனை பார்க்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் உங்களுக்காக பண்ண நல்லதையெல்லாம் பட்டியல் போட்டா நீங்க சாகுற வரைக்கும் நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சார், சாருக்கு என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்டாலின் சார் எப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க சார். என்னத்தை சொல்ல சொல்ற? சார் உயிருக்கு ஆபத்து இல்லையே சார். அவனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. போங்க, போய் படிக்கிற ஏதா இருந்தா படிங்க. சார் ப்ளீஸ் சார். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. போங்க. குருவி, என்னட்டப்பா சார்? சாருக்கு என்னதான் ஆச்சு? எந்த சாருக்கு? வேணாம் குருவி, விளையாடாத. இல்ல, இந்த ஸ்கூல்ல ஏகப்பட்ட சார் படிக்கிறாங்க, சே பாடம் எடுக்கிறாங்க. அதுல எந்த சாரை கேக்குறீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. நாங்க ஸ்டாலின் சாரை கேக்குறோம். ஏன் ஸ்டாலின் சார் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னமோ ஆச்சுன்னு தெரியும், ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவருக்கு வண்டியில இருந்து விழுந்து அடிபட்டுச்சு. அதான் தெரியுமே. அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லாத குருவி. சாருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு குருவி. அவருக்கு பயங்கரமா அடிபட்டுக்குது.
திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பாத்தியா? சாருக்கு எப்ப சரியாகும்னாச்சு சொல்லு குருவி. அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன டாக்டரா? சார் திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்துருவார்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு? அத அவருக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் கிட்ட தான் போய் கேட்கணும். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு குருவி. தயவு செஞ்சு உண்மையை மறைக்காம சொல்லு குருவி. என்கிட்ட தைரியமா கேக்குறீங்களே, போய் எச்எம் கிட்ட கேளுங்களேன், அவர் சொல்லுவாரு. அவர் எங்களை எல்லாரையும் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு குருவி. அவரே அப்படி சொல்லும் போது நான் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? குருவி, சார் எப்படி இருக்காருன்னு தான் கேட்டோம். அதுக்கு பதில் சொல்லு. ஏன் குருவி இப்படி யோசிக்கிற? எதையோ எங்க கிட்ட மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனா அதை ஏன் மறைக்கிறேன்னு தான் தெரியல குருவி. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு குருவி, சாருக்கு என்னாச்சுன்னு. இங்க பார், தேவையில்லாம என் வாயை புடுங்காதீங்க. நான் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வேற யாருக்கிட்ட தான் போய் தெரிஞ்சுங்க. தயவு செய்து என்ன ஆள விடுங்க. உங்களை பார்க்க பிடிக்கல, என் முகத்துல முழிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? கைபம் ஒருத்தன் பண்ண தப்புக்கு எல்லாரும் மொத்தமா எங்களை வெறுக்கிறீங்களே சார். தப்பு யார் பண்ணா என்ன? இப்ப பாதிக்கப்பட்டது யாரு? ஸ்டாலின் தானே? அவங்க பண்ணது தப்பு தான் சார், அதுக்காக நாங்க மன்னிப்பு கேக்குறோம் சார். எங்க ஸ்டாலின் சாருக்கு என்ன ஆச்சு சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். எங்க சாருக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் சார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். அவர் எங்களோட கிளாஸ் டீச்சர். அவருக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியணும் சார். என்ன எல்லாரும் பிரச்சனை பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? சார் சும்மா கோவப்படுற மாதிரி நடிச்சு தப்பிக்காதீங்க சார். சாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். முடியாது, முதல்ல எங்க இருந்து போங்க சார். நான் எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல எங்க இருந்தீங்க அப்புறம் நான் உங்களை பனிஷ் பண்ண வேண்டி வரும். ப்ளீஸ் கெட் அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி நடக்குதுங்க? ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதான்ப்பா எனக்கும் தெரியல. இது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் எல்லாரும் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பெருசா ஏதாவது பிரச்சனைனா இவங்களாம் இப்படி இருக்க மாட்டாங்கடி. அப்ப சார் எங்க இருப்பாங்க? அந்த கேள்வி கிட்டதான் எல்லாரும் ஓடி ஒளிறாங்களே. இல்ல, இதை இப்படியே விட்டா சரியா வராது, ஏதாவது பண்ணணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்ப நீ என்ன பண்ண போற? நான் நேரா போய் சார் ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வந்துடுறேன். தனியாவா? இல்ல, அம்மாவோட பெரியப்பா பொண்ணு அங்க சேர்த்திருக்காங்க. அம்மா போறேன்னு சொன்னாங்க. அப்படியே போய் நான் சாரை பாத்துட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, நம்ம சாருக்கு என்ன ஆச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சே ஆகணும். போலாண்டா கைபமே, பெல் அடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. டேய் இவனடா இப்படி இருக்கான்? என்னால தானே சாருக்கு இப்படி ஆயிடுச்சு. கைபாமே, என்னடா இது? டேய் சாருக்கு எதுவும் ஆவாதுடா, அழுவாதுடா கைபாமே. எனக்கு சாரை பார்க்கணும் போல் தோந்துடா. இங்கன்னா ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. திருநெல்வேலி வரைக்கும் போனோம், எப்படா போக முடியும்? சாருக்கு நல்ல அடியா? எதுவும் தெரியலடா, யாரை கேட்டாலும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. நான் நேரம் பஸ்ஸ பிடிச்சு சாரை போய் பார்த்துட்டு வர போறேன். டேய் கைபமே அவசரப்படாதடா, குருவிதான் நம்மள கூட்டு போறேன்னு சொன்னார்ல. டேய் கையிலக்காடா. அக்கா சார் எப்படிக்கா இருக்காரு? சாருக்கு நல்லா ஆயிடுச்சாக்கா? என்னக்கா ஆச்சு சாருக்கு? சார் அப்பக்கா ஸ்கூலுக்கு வருவாரு? டேய் போய் கூட்டு வாடா. டே கைபம் வாடா, அக்கா நம்மள பக்கத்தாண்டா வந்திருக்காங்க. அக்கா ஒன்னும் திட்ட மாட்டாங்கடா, வா. அக்கா இவன் தான்க்கா சாருக்கு கடைசியா போன் பண்ணான்.
அந்த அவசரத்துல தான் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. சும்மா விளையாட்டுதாக்கா சாருக்கு ஃபோன் பண்ணேன். இப்படி இல்லாமனு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. சாரிக்கா. அக்கா என்ன மன்னிச்சு. அண்ணி ஆமா அண்ணி ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். நீ நல்லா இருப்பியாடா? நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டியே பாவி? உனக்கு அவரு என்னடா துரோகம் பண்ணாரு? ஒரு நல்ல மனுஷனை போய் எப்படி பண்ணிட்டியே? அண்ணி வேணா அண்ணி பாவம். உன்னை அடிச்சு கொண்டதா யாரு அடங்கும்? அண்ணி வேணா அண்ணி பாவம் அண்ணி. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு எல்லாம்? நீங்க தான் உலகம்னு இருந்தாரு. கட்டின பொண்டாட்டி பெத்த அம்மா அப்பா மேல கூட இவ்வளவு பாசம் வைக்கலையே அவரு. ஒரு நல்ல மனுஷனுக்கு காட்டுற குரு பக்தி இதானா? அக்கா என்ன மன்னிச்சிடுங்கக்கா. அண்ணி அண்ணி என்ன அண்ணி நீங்க கோவப்படாதீங்க அண்ணி. சாருக்கு எதுவும் ஆகாது. சும்மார குருவி, இவனை கொல்லாம விட மாட்டேன். அண்ணி அண்ணி சின்ன பசங்க அண்ணி ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அண்ணி. தயவு செய்து மன்னிச்சிருங்க அண்ணி. யாரு இவனா? சின்ன பையன் என் புருஷன் உயிர் எடுக்க வந்த யமன். இந்த ஆள் எடுக்க வந்த பிசாசு. அண்ணி அண்ணி நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க அண்ணி. பொறுமையா இருங்க. ஐயோ அவரை அப்படி பார்க்க என் மனசு ஆற மாட்டேங்குது. இவனா? ஐயோ அண்ணி என்னங்க அண்ணி வேணாங்க அண்ணி. ஸ்டாலின் சார் இந்த இடத்துல இருந்திருந்தா கூட அதுதான் அண்ணி சொல்லியிருப்பாரு. யார தப்பு சொல்லி என்ன ஆக போகுது அண்ணி? எல்லாம் விதி அண்ணி. எது எது விதி? அவர் அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கிறது காரணமே இவங்க எல்லாரும் தான். இவங்க மேல வச்சிருக்க கண்மூடித்தனமான பாசமும் அன்பும் தான். அதுக்கு இவங்க எல்லாரும் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டாங்களே. நீங்களாம் உருப்பட மாட்டீங்க பாவிங்க. குருவி வாங்க. என்னங்க சார்? ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன விஷயம் சார்? இல்லையா, ஸ்டாலின் வண்டியில ஏறதுக்கு பதிலா ஸ்டாலின் மேல வண்டி ஏறிட்டாமே. என்னையா முறைக்கிற? ஏன் சார் கூட வேலை செய்றவருக்கு ஆக்சிடென்ட்ன்ற நவ காமெடி பண்ணி சிரிச்சுனுக்கிறீங்க? இடுக்கன் வருங்கால் நகுக, கஷ்டம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவரே சொல்லி இருக்காருயா. ஏன் சார் அது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது சார், அடுத்தவங்களுக்கு வரும்போது கிடையாது. அடாடே பாரா, குருவிக்கு திருவள்ளுவர்லாம் தெரிஞ்சிருக்க. யோ உன் ஓட்ட வண்டியில போய் ஒரு ஆக்சிடென்ட்டா? உன் வண்டி எவ்வளவுதான் திருவினாலும் வண்டி 25க்கு மேல போகவே போகாது. ஊர்ல இருக்கிற செம்மறி ஆடுலாம் உன் வண்டிய சைடு வாங்கிட்டு போகும். அந்த வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஸ்டாலின் தான் பொய்ய சொல்லி லீவுக்காக சீனை போடுறான்னா நீங்க குடுக்கிற பில்டப் இருக்கப்பா, ஒவ்வொரு பில்டப் பாப்புலப்பா இருக்கு. இதுக்கு பேரு ஆக்சிடென்ட் இல்ல தம்பி, வெறும் டெண்ட். இந்த டெண்ட லைட்டா தட்டுனா விஷயம் முடிஞ்சது. ஏன் சார் எங்க வண்டி 20ல போட்டோம், 25ல போட்டோம், இல்ல போவாம நிக்கிட்டோம். எதிரில ஒருத்தன் 100ல வந்து அச்சா ஆக்சிடென்ட் ஆகதானே செய்யும். இப்ப என்னதான் சொல்ல வர்ற சொல்லு. ஏன் சார் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க சார். யோ நீ என்னதான் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். நீங்க எதையும் நம்ப வேணாம் சார். வந்து ஒரு தடவை அவரை பாருங்க, அது போதும். அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க இது பிரச்சனையா இல்லையான்னு. ஓ என்னையா ஓவர் பில்டப்பா இருக்கு, என்னதான்னு சொல்லியா? சார் அத நான் வெளியே சொல்லக்கூடாது சார். உங்களுக்கு வேணா நீங்களே வந்து பாருங்க சார். யோ இந்த கை கால் ஏதாவது சார் அதான் சொல்லுங்கிறேன்ல சார், நீங்களே நேர்ல வந்து பாருங்கன்னு. சும்மா நொய்யின்னு. யோ என்னையா நொய்யின்ட்டு நீ பேசுறத பார்த்தா நீ என்னமோ ஏகச்ச மாதிரியும் நான் என்னமோ பீன் மாதிரில இருக்கு. சாரி சார். உடனே பல்ட்டி அடிச்சிருவிய சார். விளையாட்டு இல்ல சார், அடி கொஞ்சம் பலம் தான். யோ அவனுக்கு ஒண்ணு ஆகாதியா, சத்துரு எனக்கு சாவே கிடையாது. அவனாவது இந்த பசங்களை விட்டுட்டு போறதாவது. அப்புறம் குருவி இந்த டூர்ல எடுத்த என் போட்டோல எங்கயா? ஏன் சார் எந்த நேரத்துல எதை சார் கேக்குறீங்க? அட போயா நீ ஒருத்தன், அவனுக்கு தான் ஒண்ணு ஆகாதுன்றலையா. இன்னும் ஒரு வாரத்துல ஒரு குட்டி பிளாஸ்டர் மட்டும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து நிக்க போறான். நீங்க எல்லாம் அத ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்ல போறீங்க. எதுக்குடா இந்த தேவையில்லாத பில்டப்? சார்
எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். சொல்லாததான் நானும் சொல்றேன். எப்படி சொல்றதுதான் தெரியலையே, அப்புறம் ஏன்டா சொல்றீங்க? ஓ, பசங்களுக்கு வேணா நீங்க காது குத்தலாம், எனக்கு குத்தாத. பசங்களை ஏமாத்துறதுக்காக நீங்க போடுற டிராமாவா இது? சார் சும்மா ஒரு டீ ஷர்ட்ல போற மாதிரி போய் குப்புற அடிச்சு விழுந்துட்டு பசங்களுக்கு ஜெர்க் கொடுக்குறீங்க, அதானே? சார் வேணாம் சார், என் வாயை புடுங்காதீங்க. யோ, இன்னைக்கு உன்னோட திருநெல்வேலிக்கு வரையா அந்த ஸ்டாலினை பாக்குறையா, பெட்ல படுத்துக்கிட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்த விகடன் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்கடே உனக்கு ஆப்பு. சரிங்க சார், சாயந்தரம் போலாம் சார். போலாம். வரோம் சார். போ. உண்மையிலேயே இந்த ஸ்டாலினுக்கு என்னவா இருக்கும்? இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல வாத்தியார் அவன் தான். அவனும் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டா நம்ம இந்த ஸ்கூலை மூட வேண்டி இருக்குமே. அப்புறம் நாம எல்லாம் சாப்பாடுக்கு டிங்கி அடிக்கணுமே. எதுக்கும் இந்த ஸ்கூல்ல என்ன பொருளை ஓடுதுன்னு நம்ம கேட்டு பாப்போமே. பாப்பா சார், இங்க வாமா, இங்க வா. சார், ஆமா, நம்ம ஸ்டாலின் வாத்தியார் இருக்காருல்ல, இருமா, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டியே. ஆமா, நம்ம ஸ்டாலின் சாருக்கு என்னமாச்சு? ஸ்டாலின் சார், போமா. கடவுளே, உண்மையிலேயே இந்த ஸ்டாலினுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? சொல்லமாடா சாமி, கொலச முத்தாரம்மா, எப்படியாவது இந்த ஸ்டாலினை காப்பாத்தமா. அப்பதான் அவங்க கூட சண்டை போடலினா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா. காப்பாத்துமா முத்தாரம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியா ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய ஸ்டாலின் வைஃப் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா? வீட்டுல இருக்கிற நகைதாத்துக்குன்னு பணம் அரேஞ்ச் பண்ணலான்னு வந்துக்கிறாங்க சார். அதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும்? சரி, அதை விட கைபாம் தான் விளையாட்டா இதை பண்ணான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு யார் சொன்னாங்க? அதுவும் தெரியல சார். ரொம்ப அடிச்சிட்டாலோ? அடிச்சது கூட பிரச்சனை இல்ல சார், உன்னாலதான் என் புருஷனுக்கு இந்த நிலைமைன்னு அவங்க திரும்ப சொன்னதுதான் சார் பிரச்சனை. பையன் ரொம்ப நொந்து போயிருப்பான்ல? ஆமா சார், அவன் அழுக இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது சார். பாவம் ஐயா. சார் அவன் இன்னும் அழுதுன்னு தான் சார் இருக்கான். யோ, ஸ்டாலினை பாத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கைபாம நல்லபடியா பாத்துக்கணும்யா. சின்ன பையன், என்னாலதான் ஸ்டாலின் சாருக்கு இப்படி ஆச்சுன்னு அவன் ஃபீல் பண்ணி ஏதாவது பண்ணிக்க போறான் ஐயா. அதான் சார் எனக்கும் யோசனையாகுது. இதுல யோசிக்க என்னையா இருக்கு? நீயே போறப்போ வர்றப்போலாம் கைபாம கூட்டிட்டு போ. அப்புறம் மற்ற பயல்கிட்ட எல்லாம் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லு. சரிங்க சார். வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல சார், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலின் சாரை பத்தியான விஷயத்த சொல்லாம மறைக்கிறது? யோ, சொன்னா இந்த பசங்க தாங்குவாங்களா? ஸ்டாலின் அவன் காலையே சுத்தி வந்த பசங்க அவனோட நிலைமையை சொன்னா அதிர்ச்சி ஆயிட மாட்டாங்களா? அதான் சார் எனக்கும் யோசனையாகுது. ஆனா அதனால உண்மையை இன்னும் எத்தனை நாள் தான் சார் மறைக்க முடியும்? இந்த மாதிரி எந்த பிரச்சனையை சொன்னாலும் பட்டுன்னு பதில் சொல்லக்கூடியவன் அவன் தான்யா. இப்ப அந்த ஸ்டாலினுக்கே ஒரு பிரச்சனைங்கிற போது என்ன சொல்றதுன்னு தெரியலையா. சார் ஏதாவது யோசிங்க சார். என்னத்தை யோசிக்கிறது? பதில் சொல்ல முடியாம தான்யா கோபமா இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கேன். பசங்களும் அதை பார்த்து பயந்துகிட்டு எதுவும் கேட்காம போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு பிரச்சனை தொடர்ந்து வந்தாலும் ஸ்டாலின் ஒத்த ஆளா நின்று அதையெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த ஒரு ஆள் இல்லைங்கிற ஒரே பிரச்சனை தான்யா. எப்படி சமாளிக்கிறேன்னே தெரியலையா. சார் பசங்க தான் என் மேல பாசமான பசங்க சார், அவங்க கிட்ட ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது சார். இப்பவே உரிமையா கேக்குறாங்க சார், நான் என்ன சார் சொல்லட்டும்? யோ, இப்படி இக்கட்டான சூழல் ஒரு பக்கம், அந்த அண்ணாச்சி வேற இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க பருந்து மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த உணர்வாய் அழகா இருக்கானே, அவனை லூஸ் ஸ்டாக் விட வேணான்னு சொல்லி வையா. சரிங்க சார். எனக்கு நிஜமாவே குழப்பமா இருக்குயா. இந்த வருஷமே பிரச்சனையான வருஷமா இருக்கு. ஆமா சார், நமக்கு நேரமே சரியில்லை சார். ஏன் சார் கைபாம்பு கிட்டயாவது இதான் நிலைமைன்னு சொல்லிடவா? யோ, வேற வேலையே வேண்டாம். ஒருத்தனை தெரிஞ்சா மொத்த பசங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா. என்ன சார் இது பிரச்சனைன்றத சத்தமா சொல்லி அழுவ கூட முடியல சார். பொறு எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுமா சார்? நல்லவனுக்கு நல்லதே நடந்தானுங்கிற லாஜிக் இருக்கியா, அதை நானும் நம்புறேன். நான் கும்பிடுற தெய்வமும் அவன் தெய்வமா நினைச்சு பண்ற வேலையும் அவனை கைவிடக்கூடாது. சார் எவ்வளவு நாள் சார் ஆகும்? தெரியலையா. எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டாலே டாக்டர் முகமெல்லாம் மாறிடுது. சார்
பசங்க கிட்டயாவது சொல்லிடலாமா சார்? யோ, எனக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னா இருக்கு. டாக்டர் ஏது நம்பிக்கையா சொல்லிட்டா சொல்லலாம்னு தாயா நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? தப்பா சொல்லல குருவி. இந்த கஷ்டமெல்லாம் நம்மளோட போட்டோம்ப்பா, அவ்வளவுதான். அதுவும் கரெக்ட் தான் சார். ஆனா இதை ஏன் எங்க கிட்ட சொல்லன்னு நாளைக்கு பசங்க வருத்தப்படுவாங்க சார். கவலைப்படாதய்யா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். இனி நடக்கிறதெல்லாம் அவன் கையில தான் இருக்கு. சரி குருவி, நீ போய் உன் வேலையை பாரு போ. சரி சார்.